That is I took a RL network here. Okay, question clear observe பண்ணுங்க. I need your patience. Okay, fine. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா there is a network. இங்க inductor எங்க இருக்கு பாருங்க. Where is your inductor? This is the inductor. Exactly. Fine. இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா first of all question என்னவா வேணாலும் இருக்கட்டும். Right? RL networkல அவங்க கேட்டிருக்க question என்ன வேணாலும் இருக்கட்டும். First ஒரு சர்க்யூட்டை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணனும் அப்படிங்கறத கத்துக்கோங்க. நீங்க ஜெனரலா RL நெட்வொர்க்ல DC டிரான்சிஷன் இந்த switches யூஸ் பண்ணி DC ல வந்து क्वेश्चंस வந்திருந்தது அப்படினா keep your attention with the inductor. ஏன் அப்படினா the entire circuit ஓட behavior யார பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் அப்படினா with respect to this inductor. அப்ப நீங்க யார ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படினா இந்த இண்டக்டர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணனும். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் RL நெட்வொர்க்ல you have to keep two equations in your mind. என்னென்ன சொன்னேன்? First one is IL of 0 minus must be equal to IL of 0 plus. This is first condition actually, right? That is mandatory condition. Second one mind la enna irukkum appadina IL of t equal to what I have told you, IL of infinity plus IL of 0 minus minus IL of infinity into e power minus t by tau. Clear? இந்த விஷயம் மட்டும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Once you know these two equations, இத வச்சிட்டு क्वेश्चनல என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கறாங்க. என்ன சொல்றாங்க அப்படினா let us see. இப்போ இந்த क्वेश्चनல நான் என்ன பண்ண போறோம் அப்படினா first we are going to find out the value of IL of 0 minus and IL of infinity. இப்போ நான் என்ன சொன்னேன் IL of 0 minus அப்படிங்கிறது ஸ்விட்சை ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி சர்க்யூட் என்ன கண்டிஷன்ல இருக்கோ that is called IL of 0 minus. Clear? Now take this circuit. இங்க என்ன சொல்லிருக்காங்க? There is a switch. Clear? அந்த ஸ்விட்சை நம்ம என்ன பண்ணிருக்கோம் we are operating the switch at t equal to 0. கரெக்ட் தானே? அப்ப ஸ்விட்சை ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி what is the behavior of the circuit? Clearly observe case number 1. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா minus infinity ல இருந்து 0 வரைக்கும் போணும். இந்த கண்டிஷன் வந்து நாம என்ன சொல்றோம் அப்படினா before operating this switch. ஸ்விட்சை ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி சர்க்யூட்டோட பிஹேவியர் என்ன? ஸ்விட்சை ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சர்க்யூட்ல என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா ஒரே ஒரு டேர்ம் that is called IL of 0 minus. IL of 0 minus அப்படிங்கிறது fast ஸ்விட்ச் ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி. சோ அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு குவாண்டிட்டி மட்டும் தான் கால்குலேட் பண்ணனும் that is IL of 0 minus. இப்போ இங்க பாருங்க இந்த ஸ்விட்ச் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படினா ஏரோ மார்க் கீழ போகுது that is we are closing the switch at t equal to 0. அப்படினா கன்க்ளூஷன் என்ன அப்படினா before operating the switch இந்த ஸ்விட்சை ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி t equal to 0 அப்படிங்கிற செகண்ட்ல நாம ஆபரேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்ல எப்படி இருக்கு அப்படினா we have a resistor, we have one more resistor and we have a inductor. Clear? அவ்வளவுதான் இருக்காங்க. இந்த பார்ட் வந்து டிஸ்கனெக்ஷன்ல இருக்கு. நம்ம ஸ்விட்சை இன்னும் ஆபரேட் பண்ணல. சோ இங்க ஒரு DC சப்ளை இருக்கு. அது டிஸ்கனெக்ஷன்ல இருக்கு. சோ ஐ அம் ரிமூவிங் இட். நீங்க யாரை ஃபோக்கஸ் பண்ணா இண்டக்டரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணனும், ரைட்? இப்போ பாருங்க before operating the switch சர்க்யூட் ஓபன்ல இருக்கு. அப்ப இண்டக்டர் வழியா எந்த ஒரு கரண்ட்மே ஃப்ளோ ஆகாது. ஏன்? இங்க ஏதாச்சும் DC சப்ளை இருக்காங்களா? இது எல்லாமே பாசிவ் எலிமெண்ட். ரெசிஸ்டர், இண்டக்டர் எல்லாமே பாசிவ். அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா கரண்ட் ஜெனரேட் பண்ணினா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோ இந்த மூணு பாசிவ் எலிமெண்ட்ஸும் எந்த ஒரு ஆக்டிவ் எலிமெண்ட் கூடயும் கனெக்ஷன்ல இல்ல. ஐ மீன் DC சப்ளை கூட கனெக்ஷன்ல இல்ல. அப்ப இனிஷியல் கரண்ட் டு தி இண்டக்டர் that is IL of 0 minus is equal to 0 ampere. Clear? Okay. Second case. IL of 0 minus நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததா after operating this switch அப்படினா டியூரேஷன் என்ன அப்படினா you have to go exactly at t equal to infinity. switch ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறம் the state is called steady state. அதாவது switch ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு long duration அப்படியே நீங்க விட்டுட்டு exactly t equal to infinity அப்படினா ரொம்ப நேரம் வந்து switch ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்க்யூட் வந்து ரொம்ப நேரம் அப்படியே இருக்கு. அந்த கண்டிஷன்ல சர்க்யூட்ல என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படினா மீனிங் என்ன அப்படினா see we are closing the switch at t equal to 0. கரெக்ட்டா? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படினா what will happen? இப்போ பாருங்க இண்டக்டர் இந்த சர்க்யூட் வந்து DC சப்ளை கூட பெர்மனன்ட்டா கனெக்ட் ஆக போகுது. t equal to 0 ல இருந்து அதோட என்ன ஆகும்? it is going right from 0 up to infinity. This set will be permanently connected with DC supply. அப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு இண்டக்டரோ கெபாசிட்டரோ லாங் டியூரேஷன் ஒரு DC ல கனெக்ஷன்ல இருந்தது அப்படினா ரொம்ப நேரம் கனெக்ஷன்ல இருந்தது அப்படினா இண்டக்டர் ஷார்ட் ஆயிடும், கெபாசிட்டர் வந்து ஓபன் ஆயிடும். சோ இங்க என்ன இருக்கு? for a long duration this DC supply and inductor both அந்த செட் வந்து கனெக்ஷன்ல இருக்கு. ரொம்ப நேரம் ஒரு ஆக்டிவ் சோர்ஸ் கூட இண்டக்டர் கனெக்ஷன்ல இருந்தது அப்படினா it will be short circuit. அப்ப இது வழியா போற கரண்ட் அதாவது ஸ்டெடி ஸ்டேட், ஷார்ட் சர்க்யூட் அப்படிங்கிறது ஸ்டெடி ஸ்டேட். அப்ப இதோட வேல்யூ அந்த டைம்ல இண்டக்டர் வழியா போற கரண்ட் வந்து இன்ஃபினிட்டி. ஆக்சுவலா இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட்டா பிஹேவ் பண்ணும். நான் இண்டக்டரை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. it will act as a short circuit. Clear? so இது ஷார்ட் ஆயிடுச்சு அப்படினா அந்த டைம்ல இண்டக்டர் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதான் IL of infinity. எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? see there இங்க எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு? 10 வோல்டேஜ் சோர்ஸ். since if you observe this branch all are connected in parallel. ஒரு சர்க்யூட் parallel இருந்தது அப்படினா parallel what is the condition?
in parallel circuit the voltage will be remain same. அப்ப இங்க 10 voltage இருக்கு அப்படினா you will come up with the same 10 voltage here, you will come up with the same 10 voltage here. clear? அப்ப என்ன ஆகும் அப்படினா இந்த சர்க்யூட் ஏன் இங்க 10 voltage வந்திருக்கா, இந்த டெர்மினல் அப்படியே வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த 2 10 all are connected in parallel. அப்ப இதுல எவ்வளவு current flow ஆகும்? 10/2 இந்த current இந்த சர்க்யூட்ல போற current 5 ampere. That is the value of IL of infinity is going to be 5 ampere. So I can say the value of IL of infinity is going to be exactly 5 ampere. Now what we saw, we found the value of IL of infinity, we also find the value of IL of 0 minus, right? So next we are going to calculate the value of tau, time constant. So tau வந்து நம்ம எப்படி calculate பண்ணுவோம் அப்படினா, remember first to calculate the value of IL of 0 minus you have to draw from minus infinity 0 minus, அதாவது switch ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி. next to calculate the value of IL of infinity switch ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், right? So switch ஆபரேட் பண்ணியாச்சு, ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறம் சர்க்யூட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு, long duration. So அப்ப எவ்வளவு கரண்ட் flow ஆகுது. next to calculate the value of tau. So அப்ப ரெண்டு வேல்யூ, switch ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறம் டைம் கான்ஸ்டன்ட்டையும் IL of infinity கால்குலேட் பண்ணனும், switch ஆபரேட் பண்ணதுக்கு முன்னாடி IL of 0 minus கால்குலேட் பண்ணனும். don't forget tau நீங்க எப்ப கால்குலேட் பண்ணனும் அப்படினா after operating this switch, right? So switch எங்க ஆபரேட் பண்ணியாச்சு, now we have to calculate the value of tau. tau நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? tau is equal to L by R. RL நெட்வொர்க்குக்கு L by R. ஆக்சுவலா நான் என்ன பண்றேன், RTH. சர்க்யூட் வந்து நம்ம தெவனைஸ் பண்ணி we have to calculate the value of Thevenin resistance. We know the procedure, already we saw how to calculate the Thevenin resistance, right? Now take this network, right? இப்போ நீங்க என்ன பண்ணனும் அப்படினா IL of infinity கால்குலேட் பண்ணியாச்சு, அந்த டாஸ்க் முடிஞ்சது. அப்ப திரும்பவும் ஒரிஜினல் சர்க்யூட் எடுத்துக்கோங்க. IL of infinity தான் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ ஆக்சுவலா சர்க்யூட் இப்படி தான் இருக்கும், right? So this is my inductor. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா we have to calculate the value of L and RTH. L ஓட வேல்யூ எவ்வளவு? 4 Henry. That we know the value of L is 4. RTH, to calculate the value of RTH you have to treat your inductor as a load. Inductor எங்க இருக்கோ அந்த inductor load ட்ரீட் பண்ணி we have to thermalize the circuit. Now you know the procedure. Thevenin resistance எப்படி calculate பண்ணுவீங்க? In this case to calculate the value of Thevenin resistance first we have to identify the load point. Usually in DC transient your network is RL. RL network இருந்தா inductor வந்து load பிஹேவ் பண்ணும், RC network இருந்தா capacitor load பிஹேவ் பண்ணும். clear? So அப்ப இங்க என்ன ஆகும் அப்படினா inductor தான் load பிஹேவ் பண்ணுது. So step number 1 identify the load point. Step number 2 remove the load from the load point. clear? To calculate the value of RTH. Step number 3 we have to deactivate all independent sources. correct? Since we have an independent source, voltage source இருந்தா ஷார்ட் பண்ணுவோம், current source இருந்தா ஓபன் பண்ணுவோம். correct? So ஷார்ட் பண்ணியாச்சு. next what I am going to do, ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் see there இங்க ஒரு parallel circuit, அது ஷார்ட் சர்க்யூட், அதுக்கு அக்ராஸா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 2 ohm. both are எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க, parallel கனெக்ட் ஆயிருக்காங்க, ரைட்? நான் என்ன சொன்னேன், ஒரு ஷார்ட் சர்க்யூட்க்கு அக்ராஸா எத்தனை லோட் இருந்தாலும் அந்த லோட் வந்து நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. why? current always choose low resistance path. அப்போ ஒரு parallel branch 10 parallel branch parallel கனெக்ட் ஆயிருக்கு, அதுல ஒரே ஒரு branch மட்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு அப்படினா ரிமைனிங் இருக்க 9 branchலயும் போற current 0, all current are diverted through that short circuit line. அப்ப இந்த சர்க்யூட்ல நம்ம RKELECTRICAL கால்குலேட் பண்ணும்போது இந்த 2 ohm will become useless. why? now you cannot keep this resistance in the circuit since there is a short circuit. அப்படினா நம்ம டைரக்ட்டா சொல்லலாம், ரெண்டு பிரான்ச் வந்து parallel கனெக்ட் ஆயிருக்கா, இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு, இங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு? 0. ஷார்ட் சர்க்யூட் ஆட் வேல்யூ 0. அப்ப இந்த ரெண்டு பிரான்ச்க்கு நீங்க RKELECTRICAL கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த ரெண்டு பிரான்ச்க்கு மட்டும் இங்க 2 ohm இருக்கு, இங்க 0 இருக்கு, divided by 2 plus 0, that is going to be 0. yes or no? so this total value is 0. அப்ப யார் மட்டும் தான் வருவா? only 2 ohm. so the value of RTH is 2 ohm. clear? that's all. so what is the conclusion? now we find the value of RTH and we also know the value of L, that is 4/2, that is going to be 2 seconds. After finding all these terms, now getting back to the question. The question is IL of t is what? Inductor current. Generally inductor la pora current வந்து எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க. So IL of infinity நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்? IL of infinity is 5 ampere. IL of 0 minus 0 ampere. Tau is 2 seconds. Substitute all these values. So IL of infinity is 5 plus IL of 0 minus 0 minus 5 e power minus t pi. Tau ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? This is 4, this is 2, so that is t by 2. clear? so that is the general expression for IL of t, அதாவது இண்டக்டர்ல போற கரண்ட். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம், இதுக்கு அப்புறம் क्वेश्चनல என்ன கேட்டா நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். என்ன கேட்பாங்க அப்படினா யூசுவலா find the current through the inductor at t equal to 1 second. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸ்பிரஷன்ல t க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா you will get the expression, right? அடுத்து find the voltage across the inductor at t equal to 0. clear? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, we know the inductor current, right? so from this what shall we do? we know the general expression is v is equal to L into di by dt.
கரெக்ட்டா அப்ப நாம என்ன பண்ணனும் VL of 0 plus வேணும் அப்படினா that is VL of 0 வேணும் அப்படினா so இது எப்படி எழுதுவீங்க that will become L into D IL of 0 that is DIL of 0 divided by dt அப்படினு போடுவோம் கரெக்ட்டா அப்ப நீங்க என்ன பண்ணனும் we know the value of I of t in a VL of inductorல இருக்க voltage at t equal to 0 ல வேணும் அப்படினா we have to differentiate this equation so the differentiate பண்ணா என்ன வரும் இது constant 0 ஆகும் here we have minus 5 e power minus t by 2 differentiate பண்ணா you get 1 more minus 1 by 2 into e power minus t by 2 so minus minus getting cancelled out 5 by 2 so 5 by 2 na value evrlo 2.5 into e power minus t by 2 clear so adukapra nam enna pannuvom that is dIL of t by dt into L varanum liya L oda value evlo kuduthanga 4 right so into enna pannom appadina we have to multiply it by 4 L ala multiply pannom so L oda value is 4 so 4 times of 2.5 become 10 into e power minus t by 2 so that is the value of d that is L into dIL of t by dt this is VL of t இப்ப நமக்கு என்ன வேணும்னா क्वेश्चनல at t equal to 0 தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்ப இங்க t க்கு 0 போட்டீங்கன்னா e power 0 ஓட வேல்யூ எவ்வளவு 1 so exactly plain voltage so இந்த மாதிரி क्वेश्चनல RL நெட்வொர்க்ல வேற எந்த மாதிரியான क्वेश्चंस கேட்டாலும் you can easily crack mostly questions இந்த மாதிரி மாடல்ல தான் வரும் இது தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அப்படினா you can ask in the comment section so thanks for watching our videos thank you all